அந்த படத்துல ஒண்ணுமே இல்ல பேசுறது. அவ்வளவு பெரிய கதை இருக்கேடா. கதையா? ஆமா, கதை சொல்லு. கதை என்ன தெரியும்? காட்டல என்ன பிடிச்சிருந்தா? படம் பிடிச்சிருந்தா எப்படி இருக்கு? படம் மாசா இருந்தது, அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஏகேவோட பிரசன்ஸ்லாம் வேற லெவல். ஏகே வர ஒரு சீனுமே சூப்பரா இருந்தது. அதுவும் அந்த பிஜிஎம்லாம் அவர் வரும்போது போடுவாங்க. அப்புறம் நிறைய மாஸ் சீன் இருந்தது. அப்புறம் தலையை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இதை காட்டியிருக்காங்க. எல்லா படத்துல இருந்தும் எப்படி சொல்றது, வில்லா அந்த மாதிரி. ஓகேவா? நான் ஒத்துக்கிறேன். தலை மட்டும் ஸ்கிரீன் பிரசன்ஸ், லுக்ஸ் எல்லாமே விண்டேஜ் லுக்ஸ், பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் எல்லாமே வேற. அஜித் ஓகே, அஜித் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். அதை தவிர வேற அஜித் இருக்காரு, அதுவே போதுமே. ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஸ்டோரி சூப்பரா தான், ஒன் டைம் வாட்சபிள் ஸ்டோரி தான். அப்புறம் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இல்ல பிளஸ் வந்து பிஜிஎம் வந்து சூப்பரா இருக்கு. ஆனா என்னன்னா கொஞ்சம் ரொம்ப சவுண்டா இருக்கும், மத்தபடி நல்லா தான் இருக்கு. பிளஸ் அது பிளஸ்ன்னு சொல்லலாம், அதே மைனஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து தூக்கு கேட்கும் போது சவுண்ட் வரும்போது நெஞ்சுல ஸ்டப் 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 அடிக்கும். அதே சவுண்ட் அடிக்கும். அது வந்து என்னன்னா பஞ்சு வச்சுக்கலாம் அதுல. ஆமா, டிஸ்கிளைமர் பஞ்சு. இது வந்து பிரியா பிரகாஷ் வாரியர் இருக்காங்க, அவங்க வந்து டூயட் சாங் பண்ணியிருப்பாங்க. அந்த டூயட் சாங் வந்து நான் சொல்ல விரும்பல, அவங்களும் அர்ஜுன் தாஸும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப சீக்ரெட்டான டூயட் சாங். ஓகேவா? அது மட்டும் இல்லாம அர்ஜுன் தாஸ் வந்து வில்லனா மிரட்டி விட்டு இருப்பாரு, சூப்பரா பண்ணியிருப்பாரு. ரொம்ப மாசா இருக்காரு, அவரோட வாய்ஸும் சரி, அவரோட பிரசன்ஸும் நல்லா இருக்கு. பட் என்னன்னா அவர் தலையில தான் கலர் ஊத்தி கலர் பொடி ஊத்தி மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மற்றபடி சூப்பரா பண்ணிருக்காரு அர்ஜுன் தாஸ். அப்புறம் த்ரிஷா ஆக்யூஷல் வருவாங்க போவாங்க. கொஞ்சம் அவங்க வந்து ஒரு மதர் லுக் எப்படி இருக்கும், ஒரு மதர் எப்படி நடிக்கணும் நடிப்பாங்க. அப்புறம் மத்தபடி பாத்தீங்கன்னா பிரபு இருக்காரு, பிரசன்னா இருக்காங்க. அப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா சிம்மன் இருக்காங்க. சிம்மன் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருப்பாங்க, நீங்க நிறைய பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த வாலி படத்துல வர மாதிரி அந்த கேரக்டர் இதுல கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தெலுங்கு ஆக்டர் சுனில் இருக்காரு. அப்புறம் இதுல மணி ஐஸ்ட்லாம் வந்திருக்கு, அந்த படத்தோட சிங்க்லாம் வந்திருக்கு. சூப்பரா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஒரு எப்படி சொல்றது, ஒரு லீவுக்கு ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வரைக்கும் உங்களுக்கு லீவ் இருக்கு. அந்த 4 நாளும் நீங்க இப்ப ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த படத்தை. ஸோ மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க, குட் பேட் அக்லி. சரி, கடைசியா படம் பார்க்கலாமா இல்லையா, வர்த்தா இல்லையா, தியேட்டர்ல போய் பார்க்கலாமான்னு சொல்லு. ஏன்டா இவ்வளவு நேரம் என்னடா சொல்லிட்டு இருக்கேன், படம் நல்லா இருக்குன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தா உனக்கு அப்படிதான் தெரியும். ஒழுங்கா மறுபடியும் போய் பாடுறா தியேட்டர்ல. ஃபிளாஷ்பேக் 9:45 இப்போதான் தியேட்டருக்குள்ளே போகிறோம். 9 o'clock ஷோ. குட் பேட் அக்லி.